ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापगायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। அன்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சஹஸ்ரநாமத்திலே 328வது திருநாமத்தை சுவைக்கும் பேறு பெற்றிருக்கிறோம். இது ஒரு அற்புதமான திருநாமம், ராசக்கிரீடா பராயணம். ராசக்கிரீடை என்பது குறவை கூத்து என்று தமிழில் சொல்லக்கூடிய ஒரு டான்ஸ். இந்த டான்ஸில் பல வகைகள் இருக்கு. ஒரு வகை, ஒரு பெண் கூட ஒரு ஆண், அடுத்தபடி ஒரு பெண் கூட ஒரு ஆண், அடுத்தபடி ஒரு பெண், அடுத்தபடி ஒரு ஆண் என்று வட்டமாக நின்று கைகளை கோத்து கொண்டு பாடலுக்கேற்ப ஆடுவது. இந்த ஒரு பெண், அடுத்தபடி ஒரு ஆண், அடுத்தபடி ஒரு பெண், அடுத்தபடி ஒரு ஆண் என்ற நிலையிலே சாதாரணமாக ஆயர்கள் ஆடக்கூடிய இந்த கூத்தை கண்ணபிரான் மாற்றி வச்சுட்டான். ஒரு கோபிக்கு அடுத்தபடி ஒரு கிருஷ்ணன், அவளுக்கு அடுத்தபடி ஒரு கோபிகை, அடுத்தபடி கிருஷ்ணன். அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவோ மாதவம் மாதவம் சாந்தரே ராதிகா கோபிகா இத்தமா கல்பிதே கோபிகா பண்டலே சஞ்சகோ வேணுனா கிருஷ்ணமூர்த்தி சஞ்சகோ வேணுனா தேவகி நந்தனா என்பது பாடம். இப்படி அதுக்கு நடுவில் இருந்து கொண்டு எம்பெருமான் புல்லாங்குழல் ஊதி வசந்த ருதுவை பற்றி பாடினான் என்கிறார் பராசர பிரம்மரிஷி. வசந்த ருதுவனுடைய அழகை கண்ணபிரான் தன் பாடல்களிலே குழலிலே இசைத்து பாட, அந்த வசந்த ருதுவிலேயே போய் எல்லாரும் வாழ்க்கையிலே வசந்தம் வந்த நாள் போல கோபியரும் கிருஷ்ணனும் நர்த்தனம் ஆடினார். இந்த ராசக்கிரீடையில் அத்தனை கோபிகளும் அவ்வளோ ஆனந்தப்பட்டார். இது கண்ணபிரானுடைய வரலாற்றிலே ஒரு ஃபேஸ். அதாவது ஆயர்பாடியிலிருந்து ராசக்கிரீடை பண்ணியது, ஆயர்பாடியில் வெண்ணெய் திருடியது, குழந்தைகளோட குழந்தைகளால் விளையாடியது. அடுத்த ஃபேஸ் அங்கிருந்து மதுரை வந்தான். பிறகு பெரிய பொலிட்டீஷியன் ஆகிட்டான். பெரிய அரசியல் வல்லவனாக சாணக்கியனாக ஆகி கம்சசம்ஹாரம் பண்ணி உக்ரசேன பட்டாபிஷேகம் பண்ணி பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ராஜ்யத்தை பிரித்து கொடுக்கும் பொழுது முக்கியமான பொறுப்பு வகித்து பாண்டவருடைய இந்திரபிரஸ்த நகரத்தில் ராஜசூயம் நடக்க செய்து கடைசியில் பூபாரம் தீர்ப்பதுக்கு பாரத யுத்தம் பண்ணினான். இது வரைக்கும் நமக்கு தெரியும். கண்ணனுடைய சரித்திரத்தை 2 பகுதியாக பிரிக்கலாம். ஒரு பகுதி கோகுலத்தில் ராசக்கிரீடை ஒட்டி நடந்த வரை, மற்றொன்று நாம் சொன்ன பகுதிகள்.
இந்த 2 பகுதியில் பூபாரம் தீர்ப்பது மேக்சிமம் 2ஆம் பகுதியில் நடந்தது. முதல் பகுதியிலே குறவை கோத்தது தான். ஆனால் அதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க கண்ணன். மகரிஷி பாகவதத்தில் 5 அத்தியாயம் வர்ணிக்கிறார். பட்டதிரிகள் நாராயணத்திலேயே 5 தசகங்களில் வர்ணிக்கிறார். அந்த குறவை கூத்து எதற்கு ஆடினான்? முன்பிறவியிலே தண்டகாரண்யத்திலே முனிவர்களாக இருந்தவர்கள் ராமன் தண்டகாரண்யம் வந்தபொழுது அவனுடைய பேரழகை கண்டு வியந்து, எங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம், மோட்சத்தை தூக்கி குப்பையில் போடும், இந்த பேரழகு வாய்ந்த இந்த பெருமானுடைய திருமேனியை அகல கட்டி கொண்டு ஆனந்தப்பட்டால் போதும் என்று எண்ணிவிட்டார்கள் முனிவர். அப்படி ஒரு அழகு அது, பாபத்தை போக்கடிக்கும் அழகு. நாம் எத்தனையோ அழகுக்கு மயங்குறோம், அதனால் நம்ம பாபத்தை தூண்டிவிடும் அழகு. பரந்தாமன் அழகில் ஈடுபட்டால் பாபத்தையே போக்கடிக்கும், தீயில் தூசாகும் பாவம். அப்பேற்பட்ட அந்த அழகிலே ஈடுபட்ட முனிவர் அதைத்தான் தியானம் பண்ணுகிறார் தபஸிலே. அந்த திருமேனியோடு பிசிக்கலாக கண்ணன் நேரே காட்சி தரும் பொழுது அவனை தொட வேண்டும், பரிமாறிக்கொள்ள வேண்டும், அணைத்து கொள்ள வேண்டும், அவனுடன் கைகோத்து டான்ஸ் ஆட வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் ஆசைப்பட்டார். முனிவர்கள் ஒட்டி ஒடுங்கிய வயரும் தாடியும் நரை தெரையோட மூக்கும் இளம்பிராயத்து ராமனுமா டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும்? இப்போல்லாம் மக்களுக்கு டேஸ்ட் மாறி போகிறது. சின்ன சின்ன ஆசைங்கிறாங்க, கழிவில் டான்ஸ் ஆட விடுறாங்க. கழிவில் டான்ஸ் ஆட பார்ப்பது யார்? ஏதோ ஒரு சேஞ்சுக்கு பார்க்குறாங்க. அப்படி அந்த முனிப்பூங்களோட வயதானவரோட கண்ணன் நர்த்தனம் ஆடினால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது. அதே கண்ணன் ராமபிரான் கேட்டான், மகரிஷிகள் நீங்கள் ஆசைப்படுகிறீர்களே, ஆனால் அந்த ஆசையை நான் நிறைவேற்ற வேண்டும் என்றால் அது நீங்களாக நானாக இருந்தால் எப்படி சரி வரும்னு வேடிக்கையாக கேட்டானான். இது என்ன பெரிய விஷயம் ராமா, இதோ பார் அடுத்த வினாடினார் அத்தனை பேர் அழகான பெண்ணாயிடும். ஒரு சூர்பனகை வேடம் போட்டு எங்களால் முடியாதா? எங்கள் தவத்தை செலவழிக்கிறோம் பாருங்கள், அத்தனை பேரும் மின்னல் கொடி போல் இருக்கிறார். இப்போ என்னுடன் கலந்து எங்களை கைப்பற்றியுள்ள ஆளு ராமா. பக்கத்தில் சீதை இருக்கிறச்சே ராமன் சொன்னான், மகரிஷிகளை இந்த அவதாரத்தில் அப்படி செய்யக்கூடாது, ஒரு சிஸ்டம் வச்சுருக்கேன். இந்த அவதாரத்தில் ஏகபத்னி வரன் ஏகதாரவர்த்தன், ஒருவேளை சீதை தான் மனைவி. உங்களுக்காக அடுத்த அவதாரம் கோகுலத்திலே வந்து செய்கிறேன், அங்கே நீங்களெல்லாம் கோபிகைகளாக வந்து பிறவுங்கள். அப்படியே கோபிகைகள் ஆக கோகுலத்திலே முனிவர்கள் வர, தண்டக முனிவர்கள் அவர்களுக்கு அருள் செய்வதற்காகத்தான் கோகுலம் வந்தான் கண்ணன். அதில் பீக் அவரோட ராசக்கிரீடை குறவை கோத்தான், வெள்ள மதுரையை நோக்கி நடந்துட்டோம். இப்போ ராசக்கிரீடை ஆடியதில் தான் ரொம்ப ஈடுபாடு இருந்த மாதிரி தெரியுது கதை போக்க பார்த்தான். ஆனால் கிருஷ்ணன் இதற்கு அவதரித்தான் பூபாரம் தீர்ப்பதற்கு, மண்ணின் பாரம் தீர்ப்பதற்கே மதுரை வந்த எம்பெருமான். அவரை பார்த்து ஒரு பக்தர் கேட்டார், கண்ணா உண்மையை சொல்லுவோன், அவதாரத்தின் நோக்கம் குறவை கூத்தா பூபாரம் தீர்ப்பதா? சிரிச்சான் கிருஷ்ணன். புரியலையா எனக்கு? அது குறவை கூத்து தான் பிடிச்சது, அதுதான் என் அவதார நோக்கம். இந்த பாண்டவர்களை எதிர்த்த கௌரவர்களை எல்லாம் சைன்யத்தை துவம்ச நசிச்சு போகணும் ஒரு வார்த்தை சொல்லி தான் போயிடும். அது ஈஸியாக ஒரு செகண்ட் என்னால் முடிக்கக்கூடிய விஷயம் தானப்பா. ஆனால் இந்த தண்டகாரண்ய முனிவர்கள் அவர்களுக்கு இன்னும் புண்ணியம் பாபம் பாக்கி இருக்கு. அவர்கள் சில ஜென்மங்கள் எடுத்து அந்த புண்ணிய பாபத்தை கழித்து தான் என்னை பெற முடியும், வைகுண்டத்துக்கு வர முடியும். ஆனால் அவர்கள் இப்பொழுதே ஆர்வத்தினாலே துடிக்கிறார்கள். அதற்காக ஒரு வைகுண்ட வாழ்க்கை ட்ரையல் காண்பிப்போம் என்று நான் அவதாரம் பண்ணுறேன். அதுதான் என்னுடைய நோக்கமே. இதுதான் சாதுனாம் பரித்ராணம், பரித்ராணாய சாதுனாம் விநாயசாய துர்கிருதாம் என்று நானே கீதையில் சொன்னேனே. அதுக்கு இதுதான் விஷயம். எந்த கோபிகைகளாக அந்த முனிவர் வந்தாரோ அவரோடு கூடி குலாவிகளை தொட்டு தடவி அவர்களை வாரி அணைத்து கட்டி ஆனந்தம் தருவதுதான் என் அவதாரத்தின் முக்கியமான நோக்கம். பூபாரம் தீர்ப்பது என்பது சாக்கு, செகண்டரி, இன்சிடென்டல். இப்படி கண்ணபிரான் சொன்னான். அதை நாரதர் கேட்டார், முனிவர்கள் கேட்டார். அதனால முனிவர்கள் நாரதரும் கண்ணனுக்கு ஒரு பெயர் வைத்து விட்டார்கள். எனவே ராச கிரீடா பராயணன்,
ராசக்கிரீடைக்காகவே அவதரித்தவன். இதில் பெரிய விஷயம் இருக்குது. பரித்ராணாய சாதூனாம் விநாசாய சதுர்கிருதாம் திரவசம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று கண்ணன் கீதையிலே தன் பிறப்பின் பின்னணியை விளக்கும் பொழுது நல்லோர்களை காப்பதற்காகவும் தீயவர்களை அழிப்பதற்காகவும் நான் அப்பொழுதுக்கப்பொழுது தர்மத்தை நிலைநாட்ட பிறக்கிறேன்னு சொல்கிறான். அங்கே ராமானுஜர் எடுக்கக்கூடிய உரை இருக்கே, அற்புதமான உரை. பாக்கியம் இருந்தவர்கள் அந்த உரையை சேவிக்கலாம். நேரு அந்த உரையிலே காண்பிக்கிறார், சாதுக்கள் யார்? எம்பெருமானை விட்டு தனித்திருக்க முடியாதவர்கள். எம்பெருமானே தங்களுக்கு உண்ணும் உணவு, தின்னும் சோறு, உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றில் என்று இருப்பவர், எல்லாம் வாசுதேவன் என்று இருப்பவர். அவர்களுக்காக நான் அவதரிக்கிறேன். அவர் வைகுண்டம் வருவதற்கு டிலே ஆகிறது, அதுக்குள்ளே என் அனுபவம் கொஞ்சம் கிட்டட்டுமே என்று ஒரு ட்ரையல் கொடுக்குறேனே, அதுக்கு தான் பூலோகத்துக்கு அவதரிக்கிறேன். அதை சங்கல்பத்தால் செய்யலாது. அதுதான் அவதாரத்துக்கு முக்கிய பிரயோஜனம் என்று கண்ணன் சொல்லியதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆகையினால்தான் ராசக்கிரீடா பராயணகா என்ற திருநாமம் அமைகிறது. இதை உங்களுக்கு புரிய முடியாது சொல்லிட்டேன்னா திருவேங்கடமுடியான் எனக்கு ரொம்ப அனுகிரகம் எழுதுவோம். அதுதான் திருவேங்கடமுடியான் திருமலையில் இருக்கான். தினந்தோறும் உற்சவம் காண்றான். திருவேங்கடம் வீதி புறப்பாடு காண்றான், கோயிலுக்குள்ளே வர முடியாதவர்கள் சேவிப்பதற்கு. அந்த மாதிரி எம்பெருமான் செய்வதற்கு காரணம் என்ன? நம்ம எல்லாம் வாரி அனுகிரகம் பண்ண வேண்டும். அதுதான் அவருடைய மெயின் நோக்கம். அதைத்தான் இங்கே ராசக்கிரீடா பராயணன் நாரதர் விளக்கினார். அன்பர்களே, இதற்கு வாய்ப்பாட்டு ஸ்லோகத்தை சொல்கிறேன், கேளுங்கள். ராசக்கிரீடா விகாரோவா ரசாபார ஹிருதி பிரபோ பிரயோஜனம் ஜனஸ்தே அகம் ராசக்கிரீடா பராயணः இது ப்ருவன்னசோ தேவः சப்தபர்வத நாயகः நாரதாய ததோ நாம்னா ராசக்கிரீடா பராயணः. அன்பர்களே, இப்படி அடியவர்கள் பால் ஆசை வைத்த பகவான் தமிழிலே பாருங்கள், அடியவருடன் குறவை ஆடுவதே அவதார நோக்கம் அவனியின் பாரம் அகற்றவதும் தானும் தானே வந்த ஒன்றே என்றே கொண்டவன்தான் ராசக்கிரீடா பராயணனாமே. இதை உணர்ந்து ஜெபித்தால் நமக்கு எம்பெருமான் அணைத்து அரவணைத்து ஆறுதல் சொல்லி இப்பிறவியிலேயே அனுகிரகம் பண்ணி காப்பாற்றுவான். எங்கே? என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். ராசக்கிரீடா பராயணாய நமஹா. நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.